கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 658வது பாடல். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்தும் விதமாக இந்த பாடலை வருடத்தின் கடைசி சில நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வருடத்தினுடைய 2025 வருடத்தினுடைய கடைசி ஆராதனை ஆகையினால தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எல்லாரும் நினைத்தவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய், அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். பாட்டு புஸ்தகத்திலே 658வது பாடல். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நல்ல தேவனாக இருந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மைகளை மட்டும்தான் செய்திருக்கிறார். யாரெல்லாம் அப்படி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய கிருபையின்படி நன்மைகள் அளிக்கிறாரே தவிர நம்முடைய திறமையின் அடிப்படையிலையோ அல்லது நம்முடைய தகுதியின் அடிப்படையிலையோ ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, அவர் நன்மைகளை செய்கிறதில்ல. ஆனால் அவர் சில காரியங்களை நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். முக்கியமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். காரணம், அதுதான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை மற்றவங்க சொல்கிறத கேட்கலாம், கேட்காம போகலாம். ஆனால் கண்டிப்பாக யார் சொன்னதை கேட்கணும்? பெற்றவங்க சொல்கிறத என்ன செய்யணும்? மற்றவங்க சொல்கிறத கேட்கறத விட அதிகமாக கேட்கணும். அப்போ தான் அவங்க பெற்றவர்கள் இல்லையா? அதை போல தான் அது பெற்றவங்களாம் நினைக்கிது, மதிக்குதுன்னு அர்த்தம். அதை போல தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு அதிக மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கிறார். அவர்தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவர். அப்போ வசனத்திற்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மதிக்கிறோம் என்று அர்த்தம். தொடர்ந்து பாடலாம். 774வது பாடல். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்த நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றி
செல்கிறார் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. மேகங்கள் மீது வந்தவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே எல்லாரும் சேர்ந்து நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா அவரை துதிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. கர்த்தர் என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் அவர் செய்வார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அவரை ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. அந்த நேரம் கவனம் சிதறாது. வேற எதையோ பற்றி யோசிக்க மாட்டோம், வேற எதையோ பற்றி பேச மாட்டோம், வேற எந்த காரியத்தில் ஈடுபாடோட நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டு ஞாபகம்லாம் வராது. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்ற ஞாபகம்லாம் வராது. பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஞாபகம்லாம் என்ன செய்யாது, வராது. ஏன்? அதுதான் அவருக்கு செலுத்துகிற மரியாதை. அவர் இடத்துக்கு வந்தாச்சுன்னா முழுக்க முழுக்க அவர் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும், மனதிலையும் சரி நினைவுலையும் சரி. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய உதட்டின் வழியாக வாயின் வழியாக வெளிப்படும் ஆராதனையா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 141வது பாடல் பாட்டுத்தாளிலே பாட்டு புஸ்தகத்திலே 141வது பாடல். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 10,000 சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைவில் வச்சுக்கிறதே நிறைய பேத்துக்கு பெரிய விஷயமா இருக்குது.
இதில் அவர் செஞ்ச நன்மைகளை ஒவ்வொன்றா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறார். செய்த நன்மைகள் 1000 10,000 அதை சொல்லி சொல்லி என்ன செய்யணுமா? பாடணும், பாடி துதிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000ங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000ங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000ங்கள்
தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி. கடனே இல்லாமல் வாழ வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கடனே இல்லாமல் வாழ வைத்தீர்னு ஃபாதர் பாட்டு போட்டிருக்கிறாரு. ஆனால் அது எப்படியா பாடுறது? கடன் இருக்குதே, என்ன செய்கிறது, எப்படி பாடுறது அப்படின்னா எல்லாருமே பாட முடியும். உண்மையிலே கடன் இல்லாதவங்க சந்தோஷமாக பாடலாம். கடன் இருக்கிறவங்க விசுவாசத்தோடு அதை பாடணும். அல்லேலூயா. அதாவது ஃப்யூச்சரை நம்ம பாடுறோம். ஆண்டவர் என்னை எப்படி வைக்க போகிறாருன்றதை பாடுறோம். கடனே இல்லாமல் என்ன செய்வார்? வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷமாக பாடும்போது தேவன் அந்த வார்த்தைகளை, அந்த வாயின் அறிக்கைகளை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். விசுவாச அறிக்கை என்பது ஏதோ பொய் சொல்கிறது இல்லைங்க. அது தேவனுடைய வசனத்தை எடுத்து அதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் சத்தத்தை கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 565வது பாடல். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம் என்கிற பாடல். நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கார். ஜனவரி மாதத்துலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைவு கூறும் விதமாக நினைவு கூர்ந்து நம்ம ஞாபகப்படுத்தணும். பாருங்கள், ஆண்டவரே
நீர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இன்றைய ஆராதனை ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கலான்ற ஆராதனை இல்லை, ஆண்டவருக்கு நன்றி வழிகளை செலுத்தக்கூடிய ஆராதனையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. வருடம் முழுவதும் உம்முடைய நன்மையினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். உம்முடைய நன்மைகளினால் எங்களை நிரப்பியிருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கிறீர். அதற்கு நன்றி சொல்லும் ஆராதனையாக நாங்கள் இன்றைக்கு உமக்கு ஆண்டவரே உதறுகளின் பலியான ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். மீதியான பகுதிகளை நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.